என்னுடைய பயிற்சி தோட்டம் இந்த வெயில் காலத்துலேயும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் விதை பகிர்வு எல்லாமே என்னுடைய பயிற்சி தோட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் இதை ரொம்ப ரொம்ப கவனமாகவே நான் பார்த்துக்கிறேங்க. சரி, இப்போது என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்ரோஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பட்ரோஸ் கட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில மழை வந்து எல்லாமே சொதப்பி இப்போ திருப்பியும் நட்டு வச்சு மேக்ஸிமம் 90% வந்துட்டு ஓகே ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா வளர்ந்துடுச்சு. இன்னும் ஒரு 10% வளரணும். வளர்ந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பட்ரோஸ் கட்டிங் லாஸ்ட்டாக நான் அனுப்பணும் பார்த்தீங்களா, அந்த லில்லி, அதே போல் அனுப்புவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்க்குறேன். அடுத்தது சாமந்தி. இது என்னுடைய மனைவிக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே இதை நான் வளர்க்குறேன். பொதுவாக என்னுடைய மனைவிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சாமந்தி, அதே போல் நடிகரில் பார்த்திங்கனாக்கா ராமராஜன், இவங்கள தான் பிடிக்கும். என்ன தான் இந்த மாடர்னில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பழைய ஆளுங்களை தான் பிடிக்கும். அதே போல் இந்த சாமந்தி பிடிக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா ரோஸு, டாலியா இதெல்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்கணும். ஆனால் இது வந்து காட்டுத்தனமாக வளரக்கூடியது. அதனால் ஒவ்வொரு முறையும் இந்த சாமந்தியை நான் கண்டிப்பாக வந்துட்டு போட்டுடுவேங்க. அதே போல் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என்ன பூ பிடிக்கும், அதை வந்து வளர்த்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கலர் காக்கரட்டான். இந்த வெயில் காலத்தில் நல்லா பூக்கக்கூடிய ஒரு பூச்செடி. ஒரு செடி நாங்கள் வாங்கி வச்சோம் அப்படின்னாக்கா அது பாட்டு ஒரு 5 முழத்துக்கு மேலே பூத்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று, நம்ம கரெக்டாக கவாத்து பண்ணி விடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு செடின்னு பார்த்திங்கன்னா இந்த காக்கரட்டானை சொல்லலாம். இந்த வெயில்லையும் பூத்து இருக்கிறது பார்த்திங்கனாக்கா டிசம்பர், மார்ச், ஏப்ரல் கிட்ட வந்துடுச்சு. ஆனால் டிசம்பரில் பூக்க வேண்டியது இன்னமும் வந்துட்டு பூத்துக்கிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டு இந்த மாதம் பூக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கவாத்து பண்ணி விட்டோனாக்கா நிறைய பூக்கள் அடுத்த வருஷம் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தது காஷ்மீரி ரோஸ். ஒரு சின்ன பூந்தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன் பாலினேஷனுக்காக. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த காஷ்மீரி ரோஸ். இது எல்லாமே வந்துட்டு ஷேட் நெட் இல்லாமல் வெட்ட வெயிலில் வளரக்கூடியது. அதனால தான் இதை தேர்வு பண்ணேன். சூப்பராக வெயில்லையும் வரும். நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்துட்டு எங்கே கிடைக்கணும். எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி வைங்க. இன்னொன்று இந்த செவ்வந்தி. இந்த செவ்வந்தி பாருங்கள், மார்ச், ஏப்ரல் வந்து போச்சு, அப்பையும் வந்துட்டு பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இது போல் நாட்டு வெரைட்டி நம்ம வாங்கி வச்சோனாக்கா நமக்கு வெயிலையும் தாங்கி வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். அடுத்தது இந்த வெயில்லையும் பூக்கக்கூடியது முக்கியமான பூச்செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனகாம்பரம். இதில் எல்லோ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எல்லோன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, ஆனால் வந்துட்டு ரெட்டாக பூக்குது. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் பூத்துட்ருக்கு. அடுத்தது பன்னீர் பட்டன் ரோஸ். இது கூட நம்மளை அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பூச்செடி வகை தாங்க. இது ஒரு ரோஸ் வெரைட்டி. அடுத்தது பட்டன் ரோஸ். இது கூட நமக்கு ஷேடு தேவையில்லை, எப்படி இந்த வெயிலையும் பூத்துட்ருக்கு பாருங்கள். நம்ம இது போல் வெயிலை தாங்கி வளரக்கூடிய பூச்செடிகளை, முக்கியமாக ரோஸ் வெரைட்டியை வாங்கி வச்சோனாக்கா பிரச்சனை இல்லாமல் அது பாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். இது டபுள் கலர் வெரைட்டி. பெங்களூர் ரோஸ்லாம் வாங்கினீங்கனாக்கா இந்த வெயிலில் ரொம்பவே வந்து திணறும். ஒரு வழியாக இந்த பூச்செடிகள்லேருந்து பூக்களை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. இப்போ போனதுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து கிடைச்சிது பாருங்கள். இதிலே வந்துட்டு இன்னும் நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெயில் காலத்துக்கு ஏற்ற கீரை. கீரையில் சிவப்பு கீரை, சிறுகீரை இதெல்லாமே போட்டு விட்டுருந்தேன். அது எல்லாமே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் அறுவடை பண்ணி எடுத்துடணுங்க. இது வந்து மரவெண்டை விதைக்கு விட்டுருக்கேன். இப்போ இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா தம்பட்டாவரை. இந்த தம்பட்டாவரை வெயில்லையும் பட்டையை கலப்பும். நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு தைப்பட்டத்தில் போட்டது. இந்த தம்பட்டாவரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நான்வெஜ்ஜுக்கு சமமான புரோட்டீன் வந்துட்டு இதில் இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் அவரைன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த தம்பட்டாவரையை ட்ரை பண்ணுங்கள். வெயிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகங்க. அதுவும் இப்போ வந்து நல்லாவே வந்து காய்ச்சிட்டு இருக்குது. இது வந்து வேலூர் திருவிழாவில் வாங்கிட்டு வந்த
ஒரு 4 அடி கம்பு இருக்குது பார்த்தீங்களா, 4 அடி வரைக்கும் வரும். அந்த விதையை வாங்கிட்டு வந்து நாற்று விட்டு இப்போ எடுத்து இப்போ தான் நட்டிருக்கேன். வெயில்லையும் தாங்கி வளரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப நீளமான மிளகாய், அதுவும் அந்த விதை திருவிழாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் நட்டிருக்கேன், வந்திருக்கு. சிவப்பு வெண்டை, அது வந்து இப்போது இது விதைக்கி விட்டுருக்கேன். இது ஒரு வெரைட்டி வெண்டை. இது என்ன வெண்டைன்னு எனக்கு தெரியல, எழுதி வச்சேன், அது எங்கே போச்சுன்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. அடுத்தது அவரையிலே பார்த்தீங்கன்னாக்கா செடி அவரை, அதுவும் நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக வந்துட்டு வேங்கேரி கத்திரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதே போல் நிரஞ்சன் கத்திரியும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் மாடி தோட்டத்தில் சரியாக வளர்க்க முடியல, விதை எடுக்க முடியல. அதனால் இப்போ இங்கே போட்டு விட்டுருக்கேன். இதிலிருந்து விதைகள் எடுத்து இன்னும் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். இது வந்துட்டு சேலம் முள்கத்திரி, இதுவும் இப்போ சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கனாக்கா லைபீரியன் தக்காளி. பொதுவாக வெயில் காலத்தில் வராது, இது கொஞ்சம் வாழை மர நிழல் இருந்ததுனால இப்போ நல்லா தான் வந்துட்டுருக்கு. இதோடைய விதைகளும் வந்துட்டு சேகரிச்சுட்டு தான் வரேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாஸ்ட்டாக கூட ஷேர் பண்ணேன், கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு வெரைட்டி தக்காளி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா தக்காளியிலே பார்த்தீங்கன்னாக்கா பல்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதில் மஞ்சளும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. அது ரெண்டுமே வந்துட்டு சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. அடுத்தது தக்காளி வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர் தான், நம்ம ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கனாக்கா கொத்தவரையிலேயே பல கிளை கொத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் வாங்கி போட்டு விட்டுருக்கேன். அது வந்திருக்கு. இந்த அணில் எலி தொல்லெல்லாம் வந்து காப்பாற்றி ஒரு வெள்ளரி மட்டும் வந்திருக்கு. அது இப்போ வந்து பிஞ்சு விட்டுருக்கு. அடுத்தது முக்கியமானது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யானை தந்த வெண்டையை சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பிட்டு. பொதுவாக ஆடிப்பட்டத்தை விட தைப்பட்டத்தில் இந்த யானை தந்த வெண்டைலாம், வெண்டைன்னு எடுத்துக்கிட்டாலே நல்லாவே நமக்கு காய்க்கக்கூடிய ஒரு ரகங்க. நம்மளை ஏமாற்றாத ஒரு ரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த யானை தந்த வெண்டை. இதில் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது எதுவுமே வராது. அதே போல் பயங்கர டேஸ்ட் உள்ள ஒரு ரகம் இந்த யானை தந்த வெண்டை. இதை ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா அவ்வளோதான், விடவே மாட்டீங்க. ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்தாலே நம்ம ஒரு 4 பேருக்கு உண்டான குழம்பு வைக்கிறதுக்கு சரியாகவே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு முழத்துக்கு மேலே நீளமாக வளரக்கூடிய ரகம். இதையும் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் பல பேருக்கு நீங்கள் வந்து பரவலாக்கம் பண்ணணும். அடுத்ததாக இது வந்து எகிப்து கீரை. இதோடைய விதைகள் ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ போட்டு விட்டுருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மல்லி வந்துட்டு, அதாவது மல்லிப்பூச்செடி வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் மொட்டுக்கள் வரும். இது ஒரு பீர்க்கன் வகை, அதாவது நுரை பீர்க்கன்னு சொல்லுவாங்க. நுரை பீர்க்கன்னா கசக்குன்னு நினைப்பீங்க, கசக்காது. இது ஒரு இனிப்புத்தன்மை வாய்ந்த பீர்க்கன். இது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்குது காட்டுத்தனமாக. இதோடைய விதைகளும் விட்டு வச்சுருக்கேன். வாழை மரம் இப்போ கொலை ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று வந்து கொலை வந்திருக்கு. பச்சை வாழை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி வந்துட்டு வரும். லில்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இங்கேயும் இருக்குது, இதுலேருந்து எடுத்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாமந்தியில் ஒரு சில பூக்கள் நல்லாவே பூத்துடுச்சிங்க, அதை மட்டும் இப்போ வந்துட்டு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். என்னுடைய பயிற்சி தோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஆரம்பிக்கப்பட்டது விதைகளை பரவலாக்கம் பண்ணணும். முக்கியமாக நாட்டு விதைகளை எல்லாருக்குமே போயிட்டு சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதை வந்து ஆரம்பித்தேன். அதையும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு தான் வரேன். அதுக்கு வந்துட்டு நீங்களும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு விதைகளை வாங்கி இன்னும் பல பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதனால் என்னால் முடிஞ்ச வர எல்லாருக்குமே விதைகளை ஷேர் பண்ண பார்க்குறேன். ஆனால் எல்லாருக்குமே கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு நீங்களும் எனக்கு விதைகளை வந்து அனுப்பணும். அது எப்படி அனுப்பலான்றதை பற்றி விரிவாக வந்துட்டு இன்னொரு பதிவில் வந்து போடுறேன். விதைகளை வாங்கி திருப்பி அனுப்புனீங்கனாக்கா எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக நாட்டு விதைகளை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.